தமிழ்நாட்டில் பல்வேறு பண்டிகைகள், திருவிழாக்கள் பல்வேறு வகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் ஆண்டுதோறும் பல விழாக்களை, பண்டிகைகளை கொண்டாடி வருவார்கள். ஆனால் அனைத்து மத மக்களும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் தான். பழமொழியே சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அதே போல தை மாதத்தில் முதல் நாளாக வருவதுதான் இந்த பொங்கல் திருவிழா. ஆகவே இந்த பொங்கல் திருநாளில் முக்கியமான அம்சம் நோக்கம்னா உழவு தொழில். அந்த உழவு தொழிலை செய்கின்ற விவசாயிகள் தங்களுடைய அந்த உழவு தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கின்ற கால்நடைகளை போற்றுகின்ற வகையில் தாங்கள் பயிர் செய்து அறுவடை செய்த அந்த புதிய நெற்கள் போன்றவற்றை கொண்டு படையலிட்டு அந்த கால்நடைகளை கௌரவிப்பது உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட அந்த பொங்கல் திருநாளை தமிழர்கள் எல்லோரும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் திருநாளை அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 2009களில் பொங்கலுக்கான சிறப்பு தொகுப்புகள் வழங்குகின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். தொடர்ந்து இன்று வரை பல ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து இப்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று வருகின்ற எதிர்வரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பொங்கல் தொகுப்பான 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு ஆகியவற்றை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2,20,00,000 குடும்ப அட்டைகளுக்கு வழங்குவதன் அறிவிப்பு செய்ததோடு ஆண்டுதோறும் பொங்கலையொட்டி வழங்குகின்ற வேட்டி, சேலை அவற்றையும் இணைத்து வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியின் திட்டத்தை இன்றைக்கு சென்னை சைதை பகுதியில் சின்னமலையில் அமைந்திருக்கின்ற நியாய விலைக் கடையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். 9:15 மணி அளவில் தொடங்கப்பட்ட முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பு வழங்குகின்ற அந்த பணி இப்பொழுது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கு 9:30 மணி முதல் வழங்கப்பட இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு பொங்கல் திருநாளை ஒட்டி நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி என்ற காரணத்தால் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை முடித்தாக்கி விடைபெறுகிறோம். டோக்கன் இப்ப கணக்கு பார்த்தா 99% கொடுத்தாச்சு. அப்படியே வந்தாலும் அவங்களும் கடை ஊழியர்கள் அங்கேதான் உள்ளூர்ல தான் இருப்பாங்க. அவர்களுக்கு வசதிக்கு ஏற்றவாறு வழங்கும். அதில் ஒன்றும் தடை இருக்காது. அதே மாதிரி இந்த பொங்கல் தொகுப்புல 1000 ரூபாய் இடம்பெறும் அப்படின்றது பொதுமக்கள் பெரும்பாலோர் எதிர்பார்த்துருக்காங்க. அதையுமே கொடுப்பதற்கான வாய்ப்பு 1000 ரூபாய் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனாலும் கூட இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற மகளிர் உரிமை தொகை என்பது 1,15,00,000 குடும்பங்களுக்கு அது மாதம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால அது ஒரு பெரிய இதுவாக இல்லை. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக